Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செவ்வாய் சூரியன் தரும் குற்றங்கள். ஆக்சுவலாக இந்த சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் தான், ஒருவருக்கு ஒருவர் ஆத்மார்த்தமான நண்பர்கள், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவர்கள் இருவருமே ஒரு எரி கிரகங்கள். எரி கிரகங்கள்னால் அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தும் கிரகங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதுலே ஒரு புரிந்து கொள்ள முடியாத விஷயம் என்னன்னா, அதீதமான ஆற்றல் ஒரு இடத்துல வெளிப்படும் போது அந்த இடத்துல எப்போ வேணாலும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து விடலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதிகமான சுபக்கோள்கள் ஒரே இடத்துல கூடுறதும், அதிகமான பாவக்கோள்கள் ஒரே இடத்துல கூடுறதும் அந்த ஸ்தானத்தை மிக மோசமாக நசிவடைய செய்துவிடும். ஸோ அதிக வெளிச்சமும் ஆபத்து, அதிக இருட்டும் ஆபத்துங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஆளுமை திறனை வெளிப்படுத்தக்கூடிய அதிகார வர்க்க கிரகங்களாகிறாங்க. நண்பர்கள் தான், ஆனாலும் இருவருமே எரிக்கோள்கள், எரி கிரகங்கள். அப்படிங்கிறதுனால இவர்கள் இணையும் நிலையில் அந்த வீடு மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைதான். இதில் சில விதிவிலக்குகளும் இருக்குது. இது எந்த மாதிரியான மோசமான விளைவை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருந்த சூரிய திசை செவ்வாய் திசை நடப்புக்கு வரலைன்னா நீங்கள் அதை பற்றி துளி கூட கவலைப்படாதீங்க, டோன்ட் கேர். இந்த இணைவுங்கிறது முதல்ல 5 டிகிரிக்குள்ளே இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இவங்க இணைந்திருந்த நிலையிலும் இந்த தசைகள் நடப்புக்கு வரலைன்னா அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதேமாதிரி சின்ன வயசுலேயே இந்த தசை நடந்து முடிஞ்சிருச்சுனாலும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். நார்மலாக சூரியன் செவ்வாய் இணைவு கடுமையான மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. பெரும் விபத்து கண்டங்களை தரக்கூடியதுன்னு இதை எடுத்துக்கலாம். சடுதியில் உயிர் பிரிதல் மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகளையும் இதை சொல்லலாம். கர்ப்பச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே தீக்காயங்கள், வெடி விபத்துகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம் பேப்பர்லாம், விருதுநகர் மாவட்டத்தில் ப்ளஸ் கேரளாவிலலாம் வெடி விபத்தில் மக்கள் இறந்து போகிறாங்க. பட்டாசு தொழிற்சாலையில் எல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் உருவாக்குற கிரகம் இந்த செவ்வாயும் சூரியன் தான். சனி சூரிய செவ்வாயும் செய்வாங்க, பட் செவ்வாய் சூரியனும் அதே வேலையை செய்வாங்க. இப்போ ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்காங்க, இவங்க 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போதோ, திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போதும் தீக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள், பிரயாணங்களில் திடீர் விபத்துக்களை சந்திக்கும் அமைப்பு, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளினாலேயே மிக கடுமையான விளைவுகளை சந்திக்கும் யோகிதைகள் போன்றவை வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கடகலக்கண ஜாதகம், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கு. 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் க்ளோஸாக இருக்காங்க 5 டிகிரிக்குள்ளே. இவருக்கு செவ்வாய் திசை நடப்புக்கு வரும்போது தனது சொந்த சகோதரனாலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டார். சொந்த சகோதரன், சொத்து தகராறு இருக்காங்க, 5க்கு உடையவன் 8ல் சொந்த சகோதரனாலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டார் செவ்வாய் திசை. இதுதான் அதோடைய அந்த தாக்கத்தை உருவாக்கும். சூரியன் செவ்வாய் சேர்க்கையினாலே உடனே இது மாங்கல்ய தோஷம், பெண்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாதுன்னு இல்லை. இவங்க 2 பேர் சேர்றதே கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க 5 டிகிரியில் முதல்ல சேர்ந்துருக்காங்களான்னு பார்த்துங்க, இது ஒரு விதி. 2வது விதி, அவங்க தசை நடப்புக்கு வருதான்னு பாருங்க. சூரிய திசையோ செவ்வாய் திசையோ நடப்புக்கே வராது. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு அடுத்து சந்திரனுக்கு அடுத்து செவ்வாயின்னு அது ஒரு பேட்டர்ன்லேயே முடிஞ்சு போயிடும். சூரிய திசை 40 வருஷம் கழித்து செவ்வாய் திசை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் சூரியன் செவ்வாய் நடந்து முடிஞ்சால் சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும், இல்லை சிலருக்கு வரவே வராது. உதாரணமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த நட்சத்திரத்துல எல்லாம் பிறக்கிறவங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த தசைகள்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ கார்த்திகையில் பிறந்தா சூரிய திசையில் பிறப்பாங்க. சின்ன வயசுலேயே சந்திரன் காலேஜை முடிக்கிறதுக்குள்ளே செவ்வாய் திசை வந்துடும். ஆனால் இந்த காலேஜ் பருவத்தில் கூட வெட்டுக்கூத்து, தகராறு, ஆக்சிடெண்ட்டு, கை போகிறது, கால் போகிறது, நெருப்பு காயங்கள், தீயில் விபத்துகளில் சிக்கிறது இதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன வயசில் அது நடந்து முடிஞ்சால் பிரச்சனை இல்லை. மிடில் ஏஜுக்கு மேலே அது வராமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ ஒருத்தர் செவ்வாய் திசையில் பிறக்கிறார், அவிட்ட நட்சத்திரம்,
மகர ராசி அல்லது கும்ப ராசியில் பிறக்கிறாரு. இவருக்கு செவ்வாய் 2 வயசில் முடிஞ்சு போயிடும், 3 வயசில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் இப்படி போயிட்டுருக்கும். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயசான காலத்தில் அந்த தசைகள் வரும். அப்போ அதுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்காது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயதுகள் ஒரு 20 வயசுலேருந்து 60 வயசு. இந்த காலகட்டத்தில் இந்த தசை வராமல் இருக்கணும். இவங்க சேர்ந்தாங்கன்னா முதல்ல செயற்கை 5 டிகிரிக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் இவர்கள் வராமல் இருக்கணும். 2வது விதி, இவங்க இயற்கை சுப வீடுகளில் சேர்ந்திருந்தால் அவ்வளோ பெரிய பாதிப்பு வர்றதில்லை. உதாரணமாக ரிஷபத்தில் இவர்கள் இணைவோ, கடகத்தில் இவர்கள் இணைவோ, துலாத்தில் இவர்களின் இணைவோ, தனுசில் இவர்கள் இணைவோ, மீனத்தில் இவர்களின் இணைவோ பெரிய பாதிப்புகளை தரதில்லை. மிதுனத்தில் கூட கொஞ்சம் பாதிப்பு குறைவு தான். ஆனால் கன்னியில் இணைஞ்சாங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஏன்னா கன்னி செவ்வாய்க்கு சுத்தமாக ஆகாத வீடு. ஸோ இந்த இடத்துல இணையும் போது அது இயற்கை சுப வீடாகவே இருந்தாலும் கொஞ்சம் கோளாறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று, சூரியன் செவ்வாய் இணைவில் மேசத்தில் இவங்க இணைஞ்சிருக்காங்க. சூரியனோடு செவ்வாய் கிரகணம் அஸ்தமனம் அடைஞ்சிட்டாருன்னா அங்கேயும் பவர் ரொம்ப கம்மி. ஆனாலும் கொஞ்சம் வாட்ச் பண்ணும். சிம்மத்தில் இவங்க இணைந்திருக்கும் போதும் செவ்வாய்க்கு வந்து பவர் கம்மி. இங்கேயும் கொஞ்சம் ஆனால் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இது 2மே பாவ வீடுகள் அப்படிங்கிற அடிப்படையில். இயற்கை சுப வீடுகளில் ரிஷபம், துலாம், தனுசு, மீனம் பிரச்சனை இல்லை. கன்னி மற்றும் மிதுனம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். இதை தாண்டி கடகத்தில் இருக்கும்போது சந்திரனுடைய நிலையை பொறுத்து அவங்களுடைய நிலை மாறும். சிம்ம இணைவு, மேச இணைவில் சூரியன் கையே ஓங்கி இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை தாண்டி விருச்சிகம், மகரம், கும்பம் இங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி டேஞ்சரான அமைப்பு. அதுவும் குறிப்பாக 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உயிர் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானத்தில் இவங்களுடைய இணைவுங்கிறது சற்று கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்குன்னா தசாபத்தி நடக்காமல் இருந்துட்டால் கோடி புண்ணியம்னு வச்சுக்கணும். அதை மீறி தசை வருதுன்னா கட்டாயம் ஜாதகத்தின் வலிமை, ஆயுள் பலத்திற்கு கேடு விளைவிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். கவனத்துடன் தான் அந்த காலகட்டத்தை கடக்கணும். இதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்னொரு விதி, இவரோடு இயற்கை சுவர்கள் தொடர்பு கொண்டுட்டாங்கன்னா இந்த வீரியம் குறைஞ்சிடும். இதில் தான் கடவுளுடைய ஒரு ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா, சூரியன் கூடவே சுற்றிட்டு இருக்கிற கிரகம் புதனும் சுக்கிரனும். இவங்க மேக்சிமம் சூரியனோட பக்கத்துலேயே இருப்பாங்க. அதனால் இந்த செவ்வாய் சூரியன் இணைவு ரொம்ப அபூர்வமாக தான் நிறைய பேருக்கு தனியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று சுக்கிரன் கூட இருப்பார், இல்லைன்னா புதன் கூட இருப்பார். அப்போ இது வந்து ஒரு மாதிரி நீர்த்து போய்விடும். அந்த வலிமை அவ்வளோ மோசமான எரிகிரகங்களின் சேர்க்கைங்கிற அந்த வலி இல்லாமல் போகும். ஸோ கூடவே குரு இருந்தாருனாலும் சரி, சந்திரன் இருந்துட்டாருனாலும் சரி, சந்திரன் எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாருனாலும் சரி, சந்திர அதியோகத்துக்குள்ளே இது 2 வந்துடுச்சுனாலும் சரி, குரு எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாருனாலும் சரி, ப்ராப்ளம் சால்வ்டு. புரிஞ்சுங்களா? ஒரு தோஷம், ஒரு குற்றம், ஒரு எரிகிரகங்களின் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது அதிகார வெறி கொண்ட 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் இணைவு. அந்த இடத்துல சவுண்டு குறையுமா? கண்டிப்பாக இருக்காது. அதுலேயும் தசை நடப்பு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை தரும் அமைப்பு உண்டு. கிரகங்களில் இவங்க 2 பேருமே நண்பர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மித்திரர்கள். ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு சூரியன் பூர்வ புண்ணிய அதிபதியாக வருவார். விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு சூரியன் தசம கேந்திரம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார். சிம்மலக்கண ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உடைய யோகாதிபதியாக வருவார். ஆனால் இவங்க நண்பர்களாகவே இருந்தாலும் இவர்கள் இருவரின் இணைவு என்பது எப்படி சனி செவ்வாய் இணைவு ஒரு மோசமான விளைவுகளை தருமோ, அதே மாதிரி சூரியன் செவ்வாய் இணைவும் சில நேரங்களில் மோசமான விளைவுகளை தரும். பட் விதி விலக்குகள், அவங்க தசை வரக்கூடாது. இது முதன்மையான விதி விலக்கு. அவங்க இணைவு 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் இணைவு. 2வது, அங்கே வேறு ஒரு சுவரின் தொடர்பு இருந்துச்சுனாலும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இவர்கள் இணைவே ஒரு சுப வீட்டில் தான் இருக்குங்கிறதுனா, அது இப்போ தனுசில் சூரியன் செவ்வாய் இணைவு கண்டுக்கவே கண்டுக்காது. இது ஒன்றுமே செய்யாது. மீனத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு ஒன்றும் ஆக போகிறதில்ல. துலாத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு பெரிய கவலை இல்லை. ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு கவலைப்பட வேண்டாம். மிதுனத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு பரவாயில்லை, ஓகே. கன்னியில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். கடகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு, சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கார், கவலை இல்லை. சிம்மமும் மேசமும் சூரியன் கை ஓங்கி இருக்க சூரிய திசை நடப்புக்கு வராதுன்னு வந்துட்டாலும் பிரச்சனையே இல்லை. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த இணைவு சற்று கவனத்தில் கொள்ள வேண்டியது தான். சற்று கடுமையான விளைவுகளை தரக்கூடிய இணைவுகளில் இதுவும் ஒன்று. இயற்கை சுவர்கள் தொடர்புகள் மேக்சிமம் இதில் கிடச்சிடணும். அப்படி இருந்தால் தான் பெரிய நெகட்டிவான பலன்கள் இருக்காது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.